Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்த பார்வையாளர்கள் 5 பேர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்பு அண்ணா சாலை, வாலாஜா சாலை மற்றும் காமராஜர் சாலை போன்ற பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பல கிலோமீட்டர் நடந்து சென்ற பொதுமக்கள். சென்னை தீவுத்திடல் சாலையில் வாகனங்கள் ஆங்காங்கே நின்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ். சென்னை சேப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். விமான சாகச நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடின்றி போதிய ரயில்கள் இயக்கப்படாததால் முண்டி அடித்துக்கொண்டு ஏறிய பொதுமக்கள். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்வுகளை காணச் சென்ற லட்சக்கணக்கான மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமான அவலம். ஸ்டாலின் அரசு போதிய பேருந்து வசதி மற்றும் ரயில் வசதிகள் ஏற்படுத்தி தராததால் நொந்து நிலைக்கு மக்கள். சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. நிகழ்வை முறையாக ஒருங்கிணைக்க தவறிய நிர்வாக சீர்கேடே உருவான விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இந்திய விமானப்படை தினத்தில் வீரர்களின் சாகசத்தை காண வந்த மக்களுக்கு போதிய வசதிகளை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தி தராத அவலம். கார் ரேஸுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் விமானப்படையை பார்க்க வந்த 15 லட்சம் மக்களுக்கு தராதது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். ஏற்கனவே அந்த விமான சாகச படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரி சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகல, தூங்கிட்டாங்க. சேலம் மற்றும் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டங்களில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சந்திப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சந்தித்து தங்களது நன்றியை தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை உடனடியாக வழங்கி அவர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழக நெசவாளர்கள் நடப்பு ஆண்டில் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சிதான் என்று திமுகவினரே சொல்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பெருமிதம். தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை அனைத்து நிலை பணியாளர்கள் கூட்டமைப்பினர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம்.
ஸ்டாலின் ஆட்சியில் செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் இதுவரை வழங்கவில்லை என ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் 1 கோடி ரூபாய் இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்த போலீசார் தீவிர விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முன் விரோதம் காரணமாக நண்பனை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த இளைஞர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் மது போதைக்கு அடிமையாகி கொலை சம்பவங்கள் அதிக அளவில் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கணவர் பலத்த காயங்களுடன் உயிரிழந்ததாக கூறி காவல் நிலையத்தில் உடலை எடுத்துச் சென்று நாடகமாடிய மனைவி. கிடுக்குப்பிடி விசாரணையில் மனைவியும் அவரது சகோதரனும் கொலை செய்து தெரியவந்த நிலையில் இருவரும் கைது. தேனி மாவட்டம் கம்பத்தில் தெருநாய் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மெரினா கடற்கரை குப்பை கடற்கரையாக மாறிய அவலம். குப்பைகளை சுத்தப்படுத்த தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார். சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள 2 அங்கன்வாடி மையங்களில் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அவதியுறும் மழலை செல்வங்கள். குழந்தைகளை கையாள்வதில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது என பெருமை பேசும் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் முளைத்து துர்நாற்றம் வீசும் அவலம். உணவு தானியங்களை பாதுகாப்பதில் ஸ்டாலின் அரசு கோட்டை விடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதி. ஸ்டாலின் அரசை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடியில் டயர் வெடித்து நடுவழியில் நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அன்றாடம் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் ஆவேசம். விழுப்புரத்தில் பெய்த கனமழையினால் பல பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழை நீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. மழை காலங்களுக்கு முன்பு கால்வாய் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. தேனி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தீ விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். மதுரையில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். விளம்பர பிரியரின் ஆட்சியில் தூங்கா நகர மக்கள் தூக்கத்தை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டதாக வேதனை. பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1014 கிலோ குட்கா சிக்கியது. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் போதைப்பொருள் கடத்தல்களால் இளைய சமுதாயம் சீரழியும் அவலம். தையல், ஓவியம் உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர் தேர்வில் 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட தமிழ் வழி ஒதுக்கீடு தேர்வு பட்டியல். உறக்கத்திலும் தமிழ், உண்பதிலும் தமிழ் என வாய்க்கிழிய தமிழ் பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் அலட்சியத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் தேர்வர்கள். சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ராசிபுரம் அருகே திருமணிமுத்தாற்றில் கலக்கும் சாக்கடை மற்றும் சாய கழிவுநீர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் 2 கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டையில் சில மணி நேரம் பெய்த கனமழையால் அவதிக்கு ஆளான பொதுமக்கள். சாந்தநாத சுவாமி கோவிலுக்குள் மழை நீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. சேலத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் குடியிருப்பு வாசிகள் அவதி. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் தேங்கிய தண்ணீரால் சிரமத்துக்கு ஆளான பயணிகள். என்ன சொல்றது
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் புகுந்த மழை நீர். பிரசவ வார்டு, உள் நோயாளிகள் பிரிவு, வெளி நோயாளிகள் பிரிவு என பல்வேறு பகுதிகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. சென்னையில் உள்ள ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் கலந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். விரிவான ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு.